ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம 4 பேஜஸாக வந்து நம்ம டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். P0, P1, P2, P3. ஓகே, அதுதான் வந்து நம்ம செகண்டரி மெமரியில் இந்த ப்ராசஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இனிஷியலாக எங்கே இருக்கும்? செகண்டரி மெமரியில் தான் இருக்கும். பிகாஸ் அதுதான் வந்து லார்ஜராக இருக்கும். ஓகே, அதில் வந்து நம்ம நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளால மெயின் மெமரியில் அட் த டைமில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது. அதனால நம்ம செகண்டரி மெமரியில் மொத்த ப்ராசஸையும் வச்சிருப்போம். ஓகே, இதில் எப்படி நமக்கு டிமாண்ட் பேஜிங் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிபியூவில் வந்து ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே, ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்து நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அட் த டைமில் வந்து சிபியூ என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து P2 வந்து வேணும் அப்படின்னு கேட்குது. ஓகே, ப்ராசஸ் P2 வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் வந்து அதுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு P2 வந்து தேவை. தட் இஸ் டிமாண்ட். ஓகே, டிமாண்ட் பண்ணுது. சிபியூ வந்து ப்ராசஸ் இல்லை, ப்ராசஸோட பேஜ் P2. ஓகே, பேஜ் P2 வந்து தேவை, அதை லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையான பேஜை எங்கே போய் பார்ப்போம் அப்படின்னா, பேஜ் டேபிளில் போய் பார்ப்போம். பேஜ் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? பேஜ் நம்பர் இருக்கும், தென் அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃப்ரேம் நம்பர் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ரேம் நம்பரில் போயிட்டு அது மெயின் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துக்கும், பேஜ் டேபிளில் இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல P2 கேட்டிருக்கு. இது வந்து பேஜ் டேபிளில் ரெஃபர் பண்ணும். P1, P3 தான் இருக்குது. P2 இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ வந்து பேஜ் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓஎஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். தட் இஸ் வந்து இதோட எக்ஸிக்யூஷன் வந்து நடக்காது. ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கிறதுக்கு P2 தேவை. இந்த இடத்துல P2 வந்து மெயின் மெமரியில் இல்லை. ஸோ வந்து ஓஎஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ இன்டரப்ட் ஆகிடும். ஓகே, இன்டரப்ட் நடக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, கான்டெக்ட் ஸ்விட்சிங் வந்து நடக்கும். கான்டெக்ட் ஸ்விட்சிங் தட் இஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து இப்போ ரன் ஆக முடியாது. பிகாஸ் வந்து இதோட பேஜ் வந்து அவைலபிளாக இல்லை. இப்போ இந்த ப்ராசஸ் சம் ஏன்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ராசஸ் ஏ வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்கான தேவைப்படுற பேஜ் 2 வந்து அது ரிக்வஸ்ட் பண்ணது. அது வந்து மெயின் மெமரியில் வந்து இல்லை. ஸோ அதாக்க நெக்ஸ்ட் அதை மெயின் மெமரியில் கொண்டு வரது வரைக்கும் நமக்கு சில டைம் தேவைப்படும். அந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓஎஸ் வந்து ப்ராசஸ் பின்னு இன்னொரு ப்ராசஸை வந்து லோட் பண்ணி அது எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி CPU ஷெடியூலிங்கில் பார்த்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் CPU ஷெடியூலிங்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டே இருக்கும்போது அது பர்டிகுலர் பேஜ் வந்து இல்லை அப்படின்னா அதை வந்து வெயிட்டிங் கியூவில் வந்து போட்டுரும் இந்த ப்ராசஸை. ஓகே, வெயிட்டிங் கியூவில் ப்ராசஸ் ஏயை போட்டுட்டு இன்னொரு ப்ராசஸ் எடுத்து CPU வந்து எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடும். பிகாஸ் CPU ஐடியலாக இருக்காதுல்ல, அதுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது வரைக்கும் அது இன்னொரு ப்ராசஸை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இது வந்து ஒன் சைடு பை CPU சைடு. இப்போ ஸோ இன்டரப்ட் ஆனதுக்கு அப்புறமா OS என்ன பண்ணும் அப்படின்னா, பேரலா இந்த பேஜ் P2 வந்து எனக்கு தேவை அப்படிங்கிற அந்த இது செகண்டரி மெமரிக்கு டிமாண்ட் வந்து போகும். ஓகே, பேஜ் P2 வந்து தேவைங்கிற டிமாண்ட் போகும். ஸோ அதுக்கு என்ன பேஜ் தேவைன்னு CPU சொல்லியிருக்கோ அந்த பேஜை நம்ம அதை மட்டும் மெயின் மெமரியில் லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பேஜ் P2 எடுத்து ஃப்ரேம் 1ல வந்து நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மறுபடியும் இங்கேருந்து பேஜ் 2 தானே, பேஜ் 2 என்ன பேஜ் வந்து டிமாண்ட் பண்ணுச்சோ அந்த பேஜை தான் வந்து நம்ம லோட் பண்ணணும். தேவையில்லாமல் P1 மற்ற பேஜஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதான் டிமாண்ட் பேஜுங்கிறது. என்ன பேஜ் தேவையோ அதை மட்டும் நம்ம லோட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து மெயின் மெமரியிலேருந்து மறுபடி பேஜ் டேபிளுக்கு வந்து அது லோட் ஆகும். ஓகே, ஸோ P2 வந்து ஃப்ரேம் 1ல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து மறுபடி CPU